பாடுறவங்க சினிமால ட்ரை பண்ணலான்ற ஆசை வந்ததை அன்னைக்கு ஜானகிம்மா பேசுனதுனாலதான். நான் சொன்னேன், அம்மா எனக்கு மியூசிக் தெரியாது, நான் படிக்கவே இல்லை, எனக்கு ஒன்றும் தெரியாது, அம்மா இதை கேளு ஞானத்துல பாடினிருக்கிறேன் அப்படின்னா, இல்ல ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு பாணியில பாடினிருக்கீங்க, நீங்க ட்ரை பண்ணா டெஃபினட்டா வருவீங்க, ஆனா போய் கேட்டதே சான்ஸ் கிடைக்காது, நிறைய பேர் நீங்க போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது இன்ஸ்பிரேஷன் எனக்கு. அதுக்கப்புறம் அவங்களோட நிறைய பாட்டு பாடிருக்கிறேன் நான் சினிமா உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம். சினிமா உலகத்துக்கு வந்ததை காலம் சென்ற கோதண்டபாணி அவர்கள் மூலமா தான். அவர் தான் எனக்கு தமிழ்ல தெலுங்குல மன்னிக்கணும் முதல்ல சான்ஸ் கொடுத்தாங்க. அந்த அந்த கடவுள் இல்லைன்னா நான் இங்க கிடையாது, இந்த டிவியில நான் பேச முடியாது. அந்த அம்மாவோட அந்த இன்ஸ்பிரேஷன் வச்சு நான் எத்தனை பாட்டு பாடிருக்கிறேன். ஐயோ, அவங்கள பார்த்து நான் எவ்வளவு கத்துட்டு இருக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன், ஒரு மாடுலேஷன், ஒரு சின்ன ஒரு லெட்டருக்கு நடுப்புல, 2 அக்ஷரத்துக்கு நடுப்புல, 2 எழுத்துக்கு நடுப்புல எந்த அளவுக்கு எக்ஸ்பிரஷன் கொடுக்க முடியுமோ, அவங்க பாடும்போது பாத்தீங்கன்னா இவங்க தான் பாடுறாங்களா, மெஷின் பாடுறதா, எப்படின்னு அசைவு இல்லாம அந்த அளவுக்கு எனக்கு நிறைய கத்து கொடுத்தாங்க பாடுறதுலயே, எக்ஸ்பிரஷன்ல. அந்த